வணக்கங்கண்ணா. வணக்கண்ணா. உங்க பேரு? என் பேர் பாண்டியண்ணா. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? திருப்பூர்ல இருந்து வரேன். திருப்பூர்ல இருந்து வரீங்களா? ஆமாண்ணா. சரிண்ணா. நீங்க எத்தனை மாடு எடுத்தீங்க? இன்னைக்கு ஒரு மாடு எடுத்திருக்கேண்ணா. ஃபர்ஸ்ட் டைம் தான் வந்திருக்கேன் மணியன் கிட்ட. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்தீங்க? ஆமா, ஆல்ரெடி ஃபோன் போட்டு பேசியிருந்தோம். நேர்ல வந்து பார்க்க சொன்னாங்க. வந்து பார்த்து பிடிச்சிருந்துச்சு, இன்னைக்கு எடுத்தாச்சு. அவர் எப்பன்னு உங்களுக்கு தெரியும்? நம்ம சேனல்ல பார்த்தேண்ணா. சேனல்ல பார்த்து அடிக்கடி பாப்பா ஒரு மாசமா வேலை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபோன் அடிச்சு கேட்கப்போ நேர்ல வாங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்தாருனாப்ல. அது கொஞ்சம் மீடியம் பட்ஜெட்ல நல்ல மாடா வேணும்னு கேட்டேன். பட்ஜெட்ல அமைஞ்சிருச்சு. நல்லபடியா நல்ல மாடு அமைஞ்சிருச்சு. சரிண்ணா. எத்தனை மணிக்கு சந்தைக்கு வந்தீங்க? நைட் 2 மணிக்கு வந்துட்டேண்ணா. ஆமாண்ணே. எத்தனை மாடு பாத்தீங்க? மாடு ஒரு 10 மாடுக்கு மேல பார்த்தாச்சுண்ணா. இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அது பார்த்து சொன்னாரு, இது நீங்க நினைச்ச மாதிரி இருக்கும், எடுங்க அப்படின்னாப்ல. அது மாதிரி ஓகே பண்ணியாச்சு. நீங்க கேட்ட மாதிரி எடுத்து கொடுத்துட்டாரு. கண்டிப்பாண்ணா. நீங்க முதல்ல சொன்னீங்களா இந்த பால் திறன்ல வேணும்னு? இல்ல ஆமா, ஆமா, ஒரு மீடியமா நமக்கு காட்டு மேட்ச்ல வேணும். ஒரு 16 லிட்டருக்குள்ள இருந்தாலும் போதும். ஒரு பட்ஜெட் ஒரு 55,000க்குள்ள சொன்னோம். அது தந்தாப்புல எடுத்து கொடுத்தாப்புல. அவன் சொன்ன ரேட்ல இருந்து எவ்வளவு குறைச்சு எடுத்து கொடுத்தாரு? அடிச்சு பிறகு ஃபைனல் பண்ணி கொடுத்தாப்புல. 10 ரூபா குறைச்சு எடுத்து கொடுத்தாரு. ஆமாமா, கண்டிப்பாண்ணா. சரிண்ணா. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து கொடுத்தாரு? கண்டிப்பாண்ணா, கண்டிப்பா. அவர் மாடு எடுத்துறாரு. மெயினா என்னென்ன விஷயத்தை செக் பண்ணி எடுத்துறாரு? காம்பு செக் பண்ணாப்புல. மறுபடியும் எப்படி வேற ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கேன் எல்லாம் பார்த்து எல்லாம் பாலம் பார்த்தாப்ல. ஃபர்ஸ்ட் எடுத்து சுழி தான் பார்த்தாப்ல. சுழி பார்த்துட்டு மாதிரி காம்பு பிடிச்சி பார்த்தாப்ல. கூச்சதா இருக்கா, மாதிரி வீட்டுல யாருனாலும் அவுத்து கட்டலாம், அந்த மாதிரி. நீங்க எது சொல்லதோ அவரே எல்லாமே எல்லாம் கம்ப்ளீட்டா நம்ம எதுவுமே சொல்ல வேண்டாம். நம்ம அவர்கிட்ட மாடு வாங்கினா சொன்னா போதும், கிளீனா நமக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி கொடுத்தாப்ல. இப்பதான் அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் வந்து எடுக்கிறீங்க? ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் தானே. அவர் கால் பண்ணும்போது அவர் ரெஸ்பான்ஸ் எப்படி பண்ணாரு? உடனே போன் எடுத்தாப்ல. நாங்களும் விடாம போன் அடிச்சுக்கிட்டே தான் இருந்தோம். 10 டயத்துக்கு மேல இருக்கும். எப்ப போன் பண்ணாலும் எடுத்து பேசிடுவாப்ல. ரெஸ்பான்ஸ் கரெக்டா கொடுத்தாரு. ஆமா, அடுத்து மாடு எடுக்கணும். நமக்கு நேற்று வந்து கோயில்பட்டி, அண்ணன் திருப்பூர். சரி, நம்ம வந்துட்டோம்னா அடுத்த நம்ம ஒரு 10 நாள் கழிச்சு மாடு எடுக்க வேண்டியிருக்கு. அதை நம்மளுக்கு கூட வந்துட்டு பார்த்துட்டு எடுத்துட்டு இருக்கணும். சூப்பர்ண்ணா. மாடு வளர்ப்பு உங்களுக்கு எப்படிண்ணே? மாடு இருக்குண்ணே. நம்ம வீட்டுல ஒரு 5-6 மாடு கிடக்கு. பால் திறன் அதிகம் கிடையாது. நம்ம ஏரியால கொஞ்சம் வெயில் அதிகம். அது தந்தாப்புல சரி எப்படி மாடு இருக்குன்னு கொஞ்சம் நம்மளும் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்து பார்க்கலாம் வந்திருக்கீங்க. ஆமா, ஒரு டைம் எடுத்து போனா நமக்கு அனுபவம் இருக்கும். நமக்கு எந்த மாதிரி தீவனம், நம்ம தீவனத்துக்கு செட் ஆகுதா இல்ல அதுதான் நம்ம சொல்லிக்கலாம். சரிங்கண்ணா. அது கூட சரி ஒரு லைன் வந்துட்டு போகும். சரிங்கண்ணா. இப்ப எவ்வளவு வியாபாரம் இருக்கப்ப நீங்க செலக்ட் பண்ணி மணியண்ணன் வந்துருக்கீங்க மாடு இருக்குன்னு. இவர்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? அப்படி ஏன்னா போன் போட்டா உடனே எடுத்து பேசிட்டாப்லண்ணே. நம்ம ரெஸ்பான்ஸ் கரெக்டா கொடுக்குறாரு. பக்காவா இருக்குண்ணே. நமக்கு இந்த மாடு வேணாம்னா அது ரைட்டு, உங்களுக்கு பிடிச்ச மாடு தான் எடுத்து கொடுக்காப்ல. நம்ம இது எடுங்கலாம் சொல்ல மாட்டாப்ல. இது நல்லா இருக்கு, இது ஓகே இருக்கு, இது நல்லா இருக்கு, இது எடுங்க கம்பல் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கலாம். நமக்கு ஓகேனா ரைட்டு. ஓகே. ஆமா, நம்ம இந்த மாடு வேண்டாம், நம்ம விருப்பம் தான். நம்ம என்ன சொல்ல, அது மாடை பத்தி கிளீனா சொல்லிடுறாப்புல. இது ஓகே இருக்கு, இது ஓகே ஆகாதுன்னு. ஒரு மாடு எடுக்கனா இப்படி 10-20 மாடு பாக்குறாப்புல. அதுல ஒரு மாடு நல்ல மாடா ஓகே பண்றாப்புல. சரிங்க. இப்ப அவர் வந்து பேரம் பேசுற எப்படின்னு உங்க முன்னாடி பேச எடுத்து அடிச்சு பிடிச்சா சண்டை போரே நடக்குங்க. அதே எந்த ஒளிவு மறைவும் இல்ல, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. 500 ஆச்சு அவ்வளவுதான். 1000 அதிகம்னா 1000 அதிகம், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. மாதிரி அந்த தர இந்த தரையெல்லாம் கிடையாது. மாட்டுக்கு விழுது அப்படி கரெக்டா பேசி அதெல்லாம் கரெக்டா வாங்கி தராப்புல. மாட்டு குணம் எப்படின்னா இருக்குது? மாடு ரொம்ப சாதுண்ணே. வீட்டுல பொம்பளைகளுக்கும் அவுத்து கேட்டலாம். ஆமா ஆமா, எல்லாம் மடிப்பூச்சி எதுவுமே இல்ல. காம்பு நல்லா நீட்டா இருக்கு. கண்ணுக்குட்டி விட்டு பார்த்தாப்புல. பால் ஏதாட்டு குடிக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பால் காலம் செக் பண்ணி பார்த்துட்டீங்களா? அதெல்லாம் காலையில பார்த்தாச்சுண்ணே. சீம்பால் மாடு தான். இந்த போகும்போது லைட்டா மடுல பால் விட்டுட்டு பார்த்துட்டு அவுத்து விட்டுலாம். மாடு எத்தனை பல்லு? தலையத்து 4 பல்லு. 4. ஆமா. சரி, அப்படின்னா 3-4 மாடு வச்சுக்கலாம். 6-7 நம்ம பாக்குற பொறுத்து இருக்கு. 10 கூட வச்சுக்கலாம், நம்ம கையில இருக்கு அப்படின்னாப்புல. ஆமா ஆமா, நிறைய இடத்துல வாங்கிட்டு போறாங்க. தனியா கரெக்டா நம்ம பாக்குற பொறுத்து இருக்கு மாடு வச்சுக்கிறது. நம்ம என்னதான் தரமா வாங்கினா கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா ஆமா, நம்ம எல்லாம் அண்ணன் வாங்கி கொடுத்துறாப்ப மேற்கொண்டு இதுக்கு மேல பாக்குறது நம்ம கையில தான் இருக்கு. ஆமாண்ணே, ஆமா. சரி, இப்ப மாடு எடுத்தாது டிரான்ஸ்போர்ட்ல அப்படின்னா அண்ணனே பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காப்லண்ணே. நாங்க அதனால எதுவுமே இல்லை, பக்கத்துல நமக்கு இங்க தானே. அதனால உடனே கொஞ்சம் தூரம்னா கூட அதுவும் அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காப்ல. எல்லாமே அவரே பாத்துக்கிறாரு. நம்ம ஆளா வர வேண்டியதான், மாட சொல்ல வேண்டிய போய்கிட்டே இருக்காங்க. வீட்டுல அவர் நம்பி வந்தீங்க, எல்லாமே அவரே எடுத்து. கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா ஆமா, நம்பி வாங்க, சந்தோஷமா வைப்பாங்க. மணியை நம்பி வாங்க, மணியை நம்பி வந்தா சந்தோஷமா போய்கிட்டே இருக்கலானே. சரி, இன்னும் முடியல இருந்தா எடுத்துக்கிட்டு இருக்காப்ல. நீங்க ஒரு மாடு தான் எடுத்துக்கிறீங்களா? நமக்கு ஒரு மாடு தான் எடுத்திருக்கேன். நான் அடுத்து ஒரு 10 நாள் கழிச்சு வருவோம். வந்து நம்ம பார்த்து 2-3 மாடு எடுக்க வேண்டியிருக்கு. நம்ம ஒரு கிளைமேட்டுக்கு தந்தாப்புல. ஓகேண்ணா. அண்ணன் சொல்லியிருக்கேன், எடுத்தாரன்னு சொல்லியிருக்காப்பானே. சரி, ஓகேண்ணா. இந்த சந்தைக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க. ஆமாண்ணே. அவங்க கூட சேர்ந்து மாடுலாம் நிறைய பாத்தீங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னா இருக்குது? ஏன்னா மாடு விலை வியாபாரி சொல்றதும் அண்ணன் வாங்குறது ரொம்ப வித்தியாசம் ரொம்ப இருக்குண்ணே. நம்மளாம் வந்தா மாடு வாங்கிக்கிட மாட்டோம்ண்ணே. அது ஒண்ணு நல்ல அனுபவம் இருக்குண்ணே. நல்லா ஒரு அனுபவம். கண்டிப்பா அனுபவம் இருக்கு. இப்ப நம்ம ஏரியால இந்த மாதிரி மாடு வாங்க முடியாது. சொன்னாலும் தான் இருக்கும். அண்ணன் அடிச்சு வாங்குறதுமே வேற விதமா இருக்கு.
அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை சொன்னதுல இருந்து 10,000 குறைச்சி வாங்கினா எவ்வளவு விஷயம். 90 பழக்க ஒரு எத்தனை வருஷமா இருக்காரு, நம்ம புதுசா வந்து இருக்கிறோம். 90,000ங்க. அந்த அண்ணன் எவ்வளவு குறைச்சி வாங்கி கொடுக்காரு இன்னைக்கு தான் நேரில் தான் பார்க்கணும். நம்ம சேனல்ல பார்த்துருப்போம், ஆனா நாங்க அப்படி இருக்குமான்னு ஒரு யோசனை இருக்கும். ஆனா இங்க நேர்ல இருந்து பார்க்கும்போது கண்டிப்பா சேனல்ல பார்த்து வரும்போது நிறைய குழப்பம் வந்திருப்பீங்க. கண்டிப்பா இருக்கு. வந்ததுக்கு அப்புறம் அந்த குழப்பமே எப்படி நம்ம தெரியுமா, நம்ம டிவில பாக்குறதுக்கும் ஒரு யூடியூப் ஒரு மொபைல்ல பாக்குறதுக்கும் நேர்ல வந்து பாக்குறதுக்கு வித்தியாசம் நிறைய இருக்குல்ல. சரிங்க. வியாபாரி பேசுறதும் அண்ணன் பேசுறதும் மாதிரி எங்கிட்ட கேட்கறதும் அவர் மாடை பார்த்து அவரு அனுபவம் நம்ம கிட்ட கேட்கறதும் அவரு சொல்றதும் கிளீனா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி, நீ நினைச்ச அந்த மாதிரி கண்டிப்பா சந்தோஷமா வந்துச்சுண்ணா. ஆமாம்மா, இந்த போயிட்டு வருவோம், அடுத்து வருவோண்ணே. கண்டிப்பாங்கண்ணா. சரி 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 சரி, நன்றிங்கண்ணா. நன்றி.